ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் நிகழ்ந்த 2 க்ரீப்பி இந்தியன் அர்பன் லெஜெண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய அமானுஷ்ய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவிலையும் அமானுஷ்ய சம்பவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இன்டர்நெட்டில் தேடினாலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த க்ரீப்பி பாஸ்டா ஸ்டோரிஸ் அண்ட் அர்பன் லெஜெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லி நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து தேர்ந்தெடுத்து 2 பயங்கரமான க்ரீப்பி இந்தியன் அர்பன் லெஜெண்ட்ஸ் ஸ்டோரிஸ் தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செய்து கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது அமானுஷ்ய நிகழ்வுகள் நிகழ்ந்து இருக்கிறது அப்படின்னாக்கா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த திகில் சம்பவத்தை நீங்கள் டெக்ஸ்ட் மூலியமாக டெக்ஸ்ட் பண்ணியும் ஷேர் பண்ணலாம். இல்லை வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக உங்களுடைய அந்த ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள காஷ்மீரில் நடந்தது. ஸோ காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள், அழகான இடங்கள், மரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்லாத இடங்கள், அந்த இடத்துல மக்கள் போயே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடங்களும் காஷ்மீரில் இருக்குது. அந்த அழகான மலைகளுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா சில குகைகள் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட குகைகளுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் பொய்யே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மலைகளுக்கு நடுவில் மறைந்திருக்கிற அந்த குகைக்குள்ளே ஒரு சில அங்குள்ள மனுஷங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு பேய் அந்த குகைக்குள்ளே வசிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பேய்க்கு பெயர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ராண்டஸ், RANTAS, ராண்டஸ் அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள மக்கள் அந்த பேயை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராண்டஸ், அதாவது இந்த பேய் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த கண்கள் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பயங்கரமாக ரத்தம் வழிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகம் பயங்கரமான ஒரு நிலையில், முடிகள் ரொம்ப பெரிய பெரிய நீளமான முடிகள் வளர்ந்துருக்கும். நகங்கள் பெரிய நகங்களாக அந்த பேயுடைய நகங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளை அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேயுடைய கால்கள் பார்த்திங்கன்னா நேராக இல்லாமல் பின்பக்கமாக அந்த பேயுடைய கால்கள் 2 கால்களுமே திரும்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேய்க்கு பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. அதனால் அங்குள்ள மக்கள் அந்த ராண்டஸ் பார்த்திங்கன்னா அந்த சரியான அன்பு கிடைக்காததுனால அந்த ஒரு விஷயத்திலே ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஆண்களை தாக்குறது, ஆண்களை மட்டுமே குறி வச்சு தாக்குறது, இல்லைன்னா அட்டாக் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி அந்த பேய் இருந்துகிட்ருக்கு. இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் யாராவது மக்கள், அதாவது குறிப்பாக ஆண்கள் ஒரு ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது தனியாக போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் இந்த ராண்டஸ், அதாவது இந்த பேய் அந்த மனிதரை பார்த்துச்சு அப்படின்னாக்கா, இந்த பேய் பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் தனியாக போகிறத பார்த்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துலையே அந்த மனுஷனை அட்டாக் பண்ணுறது, கொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பேய் பண்ணிக்கிட்டு இருக்குமா. அந்த பேய் அந்த மனுஷனை அட்டாக் பண்ணுறதும் இல்லாமல் அந்த மனுஷனை அங்கேருந்து அந்த பேயுடைய குகைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குகையில் வச்சு அந்த மனுஷனுடைய நெஞ்சை அப்படியே விரித்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுடைய இதயத்தை எடுத்து சாப்பிட்றோமா, அதாவது ஹார்ட்டையே கையால் அந்த நெஞ்சை கிழிச்செடுத்து அந்த ஹார்ட்டை சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேய் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மனுஷனாக கூட மாறுமாங்க. அதாவது ஒரு அழகான பெண் தோற்றத்தில் மாறி மனுஷங்களுக்கு நடுவில், மக்களுக்கு நடுவில் சுற்றி தெரியுமா. அந்த நேரத்தில் யாராவது ஒரு நபர் அழகில் மயங்கி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கல்யாணம் பண்ணி 2 வருடத்திற்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த நபர் இறந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த இப்படிப்பட்ட பேய்களிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேயுடைய கால்கள் அப்படிங்கிறது நமக்கு நேராக இல்லாமல் பின்பக்கமாக திரும்பி இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம உணர்ந்து இது சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்ட்டு சொல்லி எப்படியாவது நம்ம அந்த இடத்துல இருந்து தப்பிக்க தான் பார்க்கணும்.
ஸ்டோரி 2. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரியவர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க, அதாவது மாலை நேரத்தில் நைட் நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி குளங்கள், நதி இது போன்ற இடங்களில் வந்துட்டு போகக்கூடாது, தனியாக வந்துட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது ஏன்னாக்கா நிறைய மனுஷங்க பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே அந்த குளங்களில் அந்த நதியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மூழ்கி வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆவிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மனிதர்களுடைய உடம்பில் இருந்த ஆவியை வந்துட்டு எடுத்து இது போன்ற நதிகள்லையும் இந்த குளங்கள்லையும் கரைக்கிறது, அந்த போடுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த இடங்களில் நடக்கும். ஸோ அப்படி நடந்திருந்ததை அந்த நம்மளுடைய பெரியவங்களுக்கு வந்துட்டு தெரியும். அது தெரிஞ்சிருந்ததுனால வந்துட்டு நம்மளை வந்துட்டு அந்த மாதிரி அது போன்ற இடங்களில் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடாது, நைட் நேரத்தில் பகல் நேரத்துலையும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதே போன்ற ஒரு சம்பவம் தான் பீகாரில் நடந்திருக்குது. இந்த அர்பன் லெஜெண்ட் பார்த்திங்கன்னா பீகாருடைய ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு அர்பன் லெஜெண்ட். இந்த அர்பன் லெஜெண்டுடைய பேர் பார்த்திங்கன்னா பண்டுப்பா. பண்டுப்பாங்கிறது யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நதி குளங்களில் வந்துட்டு மூழ்கி வந்துட்டு இறந்து போயிருப்பாங்களோ அவங்களுடைய ஆவிகளை தான் பண்டுப்பா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குளங்கள் நதிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சுற்றி பார்க்க இல்லை குளிக்க அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் இன்னி வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. ஸோ அப்படி இறந்து போகிறவங்கள பார்த்திங்கன்னா சில பேருடைய உடல்கள் அப்படிங்கிறது அந்த தண்ணிக்குள்ளேயே ஆழமாக உள்ளே போய் மூழ்கி இருக்கும். ஸோ அப்படி மூழ்கிருச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த உடல் கிடைக்காதனால ஃபனரல் காரியங்கள் அப்படின்ட்டு சொல்லி நம்ம எந்த ஒரு விஷயமே நடத்த மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய அந்த ஆவிகளுடைய அந்த பெயர் தான் வந்துட்டு நம்மளுடைய முன்னாடியே சொன்ன மாதிரி பண்டுப்பா. இந்த ஆவிகளுக்கு பார்த்திங்கன்னா சாந்தி கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அந்த குளங்கள் நதிகளுடைய கரையோர பக்கமாக வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டும் திரிஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த நைட் நேரத்தில் மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மனுஷனுடைய உருவத்தில் அந்த ஆறுகள், நதிகள், குளங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துக்கு கரையோர பக்கத்தில் ஏதாவது ஒரு கல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய உருவத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் மனுஷங்க யாராவது தனியாக போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா அப்படி போயிட்டுருக்கும் போது இந்த மாதிரி கல்லுக்கு மேலே யாராவது உட்காந்துருக்கிறது பார்ப்பாங்க. அப்படி பார்த்து அவங்கக்கிட்ட போய் பேசினாங்க அப்படின்னாக்கா இந்த பேய்கள், அதாவது மனுஷ உருவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த பேய்கள் அந்த மனுஷங்கிட்ட அதாவது டொபாக்கோ, மது, சிகரெட்டு, கஞ்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்களாம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கான்வர்சேஷன் அதிகமாக ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே அப்படின்னாக்கா அந்த பண்டுப்பா, அதாவது அந்த ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த மனுஷனை கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி மூச்சு விடாமல் திணறி எப்போ சாவாரோ அது வரைக்குமே அந்த ஆவிகள் அந்த மனுஷனை தண்ணிக்குள்ளேயே மூழ்கி வச்சிருக்குமாங்க ஆழத்தில். இதனாலேயே பீகார் மக்கள் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா இது போன்ற நதிகள், ஆறுகள், குளங்கள் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு கரையோரங்கள் பக்கமாக வந்துட்டு போகவே மாட்டாங்களாங்க. அப்படியும் யாராவது ஒரு மனுஷங்க பார்த்திங்கன்னா அந்த பண்டுப்பா கிட்ட சிக்கிட்டார் அப்படின்னாக்கா அந்த பண்டுப்பா கிட்டேருந்து தப்பிக்கிறது ஒரே ஒரு வழிதாங்க. அதாவது நம்ம முன்னாடி இருக்கிற அந்த நபர் பார்த்திங்கன்னா பண்டுப்பா தான் அப்படின்னு நம்ம எப்போ உணர்கிறோமோ அப்போ வந்துட்டு அந்த பண்டுப்பா பேசுகிறது நமக்கு கேட்காத மாதிரியும் அந்த மனுஷனே நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரியும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் நடித்து இக்னோர் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே போயிடணுங்க. இதுதான் ஒரே வழியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த 2 இந்தியன் க்ரீப்பி அர்பன் லெஜெண்ட்ஸுடைய ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரிஸ் உண்மையிலேயும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கன் வரதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஹாரர் ஸ்டோரிஸ் உங்கள் ஊரில் நடந்தது அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தை எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சம்பவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலில் இது போன்ற பல வீடியோஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறது எனக்கு ரொம்பவே தேவைங்க. ஸோ இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.